வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரிசோர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கிரிமினேட்டிவ் ஏஐ, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ என்னென்னு பார்த்தோம். அதோட ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளும் பார்த்தோம். அதனால் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல், ஜென்ரேட்டிவ் மாடல். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவில் இருந்தால் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் நம்ம அவளுக்குனே ஃபாலோ பண்ணுறோம், ஜென்ரேட்டிவ் ஆகிட்டு. அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க் கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிகினிங்லேருந்து ஒரு ஃப்ரெஷராக எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஒரு லேமன் டேர்ம்ஸில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம பார்ப்போம் இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல், ஜென்ரேட்டிவ் மாடல். இந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, நம்ம நல்லா டீட்டெயில்டாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ டிஸ்கிரிமினேட்டிவ் மாடலில் வந்து உங்களுக்கு கோல்ஸ் வந்து டிஸ்டிங்யூசிவ் அண்ட் கிளாசிஃபைட் எழுதியிருக்காங்க. அதுமாரி வந்து ஜென்ரேட்டிவ் மாடலில் ஜென்ரேட், ரீப்ரொடியூஸ் டேட்டா. நம்ம போன வீடியோவில் பார்த்தது தான். ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து உங்களுக்கு ரீப்ரொடியூஸ், அதாவது கிரியேட்டர். டிஸ்கிரிமினேட்டிவ் ஏஐ வந்து நம்ம கிளாசிஃபையர்ட்டு பார்த்தோம். அதுதான் எங்கள் கோல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிளப்பில் வந்து ஒரு பவுன்சர் இருக்காங்க. அந்த பவுன்சர் வந்து இந்த பர்சன் வந்து கிளப்புக்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறது தான் அந்த பவுன்சரோட வேலை. அதுதான், அதாவது ஸ்பேம் ஆர் நாட் அப்படின்ட்டு ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்களே, இவங்க வந்து கரெக்டான பர்சனாக, இவங்க இந்த அலோட ரூல்ஸ் பேஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தால் அலோ, இல்லைனா நாட் அலோ. அந்தமாரி அந்த ஒரு கிளாஸிஃபை பண்ணி அனுப்புகிறது தான் டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல். அதான் வந்து டிஸ்டிங்யூஸ் அண்ட் கிளாஸிஃபை. டிஸ்டிங்யூஸ் பண்ணுங்கள், அதாவது இது கரெக்டான பர்சனாக டிஸ்டிங்யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் கிளாஸிஃபை பண்ணுங்கள், அலோட் ஆர் நாட் அலோட். ஜென்ரேட்டிவ் மாடல்னால் நான் சொன்ன மாதிரி தான். ஜென்ரேட்டிவ் மாடல் வந்து உங்களுக்கு நியூவாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது லைக் ஆர்டிஸ்ட் இப்போ வந்து ஒரு ஆப்பிள் எப்படி இருக்கும்ன்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க. ஆனால் அந்த ஆப்பிளே நம்ம ஏற்ற மாதிரி ஆப்பிள் வந்து மிதக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு மிதக்கிற மாதிரி கொடுக்கும். ஆப்பிள் வந்து ரெட் கலரில் இல்லாமல் ஆரஞ்சு கலரில் இருக்கணுன்னாலும் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் கொடுக்கும். அந்த ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவை மேட்ச் பண்ணி நீங்கள் கேட்குற மாதிரி எப்படி கேட்குறீங்களோ அந்தமாதிரி கொடுக்குறது தான் ஒரு ரீப்ரொடியூசர் ஆர் கிரியேட்டர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு சில அல்காரிதம்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த அல்காரிதம்ஸ் ஒரு அல்காரிதம்ஸும் எதுக்கு யூஸ்ட்டு தெளிவாக சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கிரிமினேட்டிவ் ஏஐயில் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அல்காரிதம் வந்து ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். இந்த பைனரி கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்ட் டேட்டா ஆர் இன்கரெக்ட் டேட்டா, ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம், அந்தமாரி பைனரி கிளாசிஃபிகேஷன். இந்த ஒரு ஜஸ்ட் கிளாஸிஃபை பண்ணுவாங்க, இந்த டேட்டா கரெக்ட் ஆர் இன்கரெக்ட், அதாவது நான் சொன்னேன் ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம். அந்தமாரி ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்கு இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அல்காரிதம் யூஸ் ஆகுது. SVM அது ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வெக்டார் மிஷன் அல்காரிதம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா செப்பரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸஸ் யூஸிங் பவுண்ட்ரிஸ். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா இருக்குது. இப்போ வந்து பர்சன் ஏ, பர்சன் பி இருக்காங்க. பர்சன் ஏ, பர்சன் பி வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா வைஸ் இவங்க வந்து இந்த டேட்டா மேட்ச் பண்ணாங்கன்னா இந்த பர்சன் வந்து அலோடு, இல்லைனா நாட் அலோடு. அந்த மாதிரி இந்த டேட்டா வைஸ் கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குறது சப்போர்ட் வெக்டார் மிஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்நெட் பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு டீப் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சருக்கு ஃபாலோ பண்ணும். டீப் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னாலே நம்ம போன வீடியோவில் சப்டைல் பேட்டர்ன்ஸ்க்கு ஒரு டேர்ம் பார்த்தோம். அந்த ஒரு சப்டைல் பேட்டர்ன்ஸ் டேர்ம் இங்கே இந்த ரெஸ்நெட்ஸில் ஃபாலோ ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு இமேஜ் கிளாஸிஃபிகேஷனுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. சரிங்களா? இமேஜ் ஆப்பிளா இல்லை ஆரஞ்சா, ஒரு ஏஐட்ட ஒரு இமேஜ் காமிக்கிறீங்க, அது வந்து என்ன இமேஜ்ட்டு கிளாஸிஃபை பண்ணி சொல்லுதில்ல, அது வந்து ரெஸ்நெட் அல்காரிதம்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நேவி பயாஸ் அல்காரிதம், ஜென்ரேட்டிவ் ஏஐயில். நேவி பயாஸ் அல்காரிதம் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனுக்கு. நீங்கள் வந்து நான் போன வீடியோவில் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ ஏன்னா போன வீடியோ சொல்கிறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. எல்லா வீடியோவுமே நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் டியூரேஷன் தான் பண்ணுவோம், டக்குன்னு ஈஸியாக படிக்கிறதுக்கு. அதனால தான் நீங்கள் வந்து போன வீடியோ பார்க்கலாம்னு ஈஸியாக பார்த்துருங்க ப்ளேலிஸ்ட்டில். சரிங்களா? நேவி பயாஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இப்போ நான் போன வீடியோ சொன்னதான், அந்த இமெயில் ரைட்டிங் ஃபார்மேட் தான் கொடுப்போம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ எழுதி தரதில்ல. அது எல்லாமே நேவி பயாஸ் ஒரு அல்காரிதம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட்டிவ் அட்வைசரல் நெட்வொர்க், GAN அதோட ஃபுல் ஃபார்ம், ஜென்ரேட்டிவ் அட்வைசரல் நெட்வொர்க். இது வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக்கான இமேஜஸ்ஸு, டேட்டாஸ், ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜென்ரேட்டிங் ரியலிஸ்டிக் இமேஜஸ், அந்தமாதிரி உங்களுக்கு இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அல்காரிதம் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர்ஸ்,
விஏஇ. இது வந்து உங்களுக்கு இந்த அல்காரிதம்ஸ் வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன், எக்ஸல் ஃபார்மில் டேட்டா ரெப்ரசன்டேஷன், அப்புறம் வந்து ஜென்ரேட்டிங் நியூ சாம்பிள் ஆஃப் டேட்டாஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர்ஸ் விஏஏ அல்காரிதம் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் அல்காரிதம் எல்எல்எம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இது வந்து உங்களுக்கு சாட்ஜிபிடி, இந்த ஒரு ஏஐஸ்லாம் இருக்குல்ல, சாட்ஜிபிடி, கோபைலட், இது எல்லாமே வந்து எல்எல்எம் தான். எல்எல்எம் மாடல்ஸ் சொல்லுவாங்க. எல்எல்எம் மாடல்ஸ் ஃபுல் ஃபார்ம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இது வந்து ஒரு அல்காரிதம். இந்த அல்காரிதம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் டெக்ஸ்ட்டு ஆக்சுவலி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃபெமிலியராகவே இருக்கும். டெக்ஸ்ட்டு, கோடு, ட்ரான்ஸ்லேட்டு, அந்தமாரி எல்லாமே ஏ டு Z எல்லாமே பண்ணும். அது வந்து அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு இதில் வந்து என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்எல்எம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இதுதான் உங்களுக்கு இந்த அல்காரிதம்ஸோட டீட்டெயில்டு ப்ரீஃப். அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு அவுட்புட் ஃபைனலாக வந்து டிஸ்கிரிமினேட்டிவ் ஏஐல உங்களுக்கு லேபிள்ஸ் ஆர் கிளாஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டா விச் வி ஃபீட் ஃபார் த ஏஐ ஆல்ரெடி. பேஸ்ட் ஆன் த ஃபீடட் டேட்டா இட் வில் கிளாஸிஃபை அண்ட் கிவ் த அவுட்புட். அதுதான் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு டேர்ம். நான் டேட்டாஸ் ஆப்பிள் இப்படி இருக்கும், ஆரஞ்சு இப்படி இருக்கும், பனானா இப்படி இருக்கும்னு சொல்லிடுவேன். அது வந்து நம்ம டேட்டா ஃபீட் பண்ணிக்கிற டேட்டா வச்சு யூஸர் எந்த ஒரு இமேஜை காமிக்கிறாங்களோ ஓகே இது ஆப்பிள் அப்படின்ட்டு சொல்கிறதும் அதுதான். அதுக்கப்புறம் ஜென்ரேட்டிவ் மாடலில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டேட்டா இட் செல்ஃப். நம்ம ஒரு டேட்டா கொடுப்போம், அந்த டேட்டாவை யூஸர் வேற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அது அந்த டேட்டாவை மேட்ச் பண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அது திங்க் பண்ணி அது நம்ம ஏற்ற கஸ்டமைஸ்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் டேட்டா கொடுக்குறது தான் ஜென்ரேட்டிவ் மாடல். யூஸ் கேஸ் வந்து ஸ்பேம் டிடெக்ஷன், ஆப்ஜெக்ட் கிளாஸிஃபிகேஷன் நான் சொல்கிறது ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அந்தமாரி. ஸ்பேம் டிடெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இருக்குல்ல, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அல்காரிதம், அந்த ஒரு அல்காரிதம் தான். அதாவது இந்த ஒரு பர்சன் வந்து நான் ஜிம் எக்ஸாம்பிள் சொன்னேன், அதாவது கிளப் எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த ஒரு பர்சன் வந்து கிளப்குள்ளே வரலாமா வேண்டாமா, அந்த ஒரு ஸ்பேம் டிடெக்ஷன். இது வந்து இமெயில் ஸ்பேம், இந்த இமெயில் ஸ்பேமா இல்லை நாட் ஸ்பேமா, அந்தமாரி ஒரு வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல். ஜென்ரேட்டிவ் மாடலில் வந்து எல்லாமே நியூவாக ஜென்ரேட் ஆகுறது. நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸு ஆல்ரெடி ஃபீட் பண்ண டேட்டாஸ்லேருந்து நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இந்த ஜென்ரேட்டிவ் மாடலில் கிடைக்குது. இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.